ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு குறுந்தகவல் என்ன அப்படின்னா, ஜப்பான் வந்து ஒரு கெக்கிபோ அப்படின்னு ஒரு டெக்னிக். அந்த கெக்கிபோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் டெய்லி உங்களோட செலவுகளை எழுதுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் என்ன வேணாலும் செலவு பண்ணுங்கள், அதை வந்து டெய்லி எழுதிக்கிட்டே வாங்க. எழுதிட்டு வந்ததுக்கு முன்னாடி 30 நாள் கழித்து அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுங்கள். 4 கேட்டகரியில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று அப்படின்னா அத்தியாவசிய தேவை அப்படின்னு ஒரு கேட்டகரியில் பிரிக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து நீடுன்னா இது வந்து இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். சினிமாவுக்கு போனாலும் போகலைனாலும் இல்லை, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், சாப்பிடலைனாலும் இல்லை. சரிங்களா? இதெல்லாம் நீடு. ஆனால் அத்தியாவசிய தேவைகள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அந்த அத்தியாவசிய தேவைன்னு ஒன்று பிரிக்கணும். அடுத்து நீடு அப்படின்னு ஒன்று பிரிக்கணும். அடுத்து லக்ஸரின்னு ஒன்று பிரிக்கணும். லக்ஸரி அப்படிங்கிறதெல்லாம் சினிமாவுக்கு போகிறது, இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, டூர் போகிறது, வெக்கேஷன் போகிறது, இதெல்லாம் தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா தேவை அப்படின்னு செய்யலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அடுத்து ஹெல்த்து. நம்ம இந்த நீடை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னாலே ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா நீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னாலே வந்து அது தேவையா இல்லையா நமக்கு தான் தெரியணும். தேவையில்லாதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது ஹெல்த்து வந்து நிச்சயமாக இஷ்யூ ஆக்கும். ஸோ இதுதான் வந்து ஜப்பானோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து கெக்கிபோ, KEKIBO. இதை பயன்படுத்தி தான் இன்றைக்கி வந்து ஜப்பான் பொருளாதாரத்தை ஒரு நல்ல நிலைமையில வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜப்பான் ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளே இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துக்குங்க. மறுபடியும் புரியாதவங்க வீடியோ மறுபடியும் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.